கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருந்தா அப்படியே ஃபேன் ஷாக் ஆயிடுவோம். தென்னை மரத்துல என்ன இருக்கும்? எங்க அப்பா பேர் ராஜீவ் காந்தி. தேடி போக கூடவே பொறக்கணும் கண்கலங்க கேட்டோம். ஹாப்பி மேரிட் லைஃப். கூடவே பொறக்கணும். காலையில வந்து காஃபி எல்லாம் குடிச்சு சன்ரைஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு எல்லாரும் ஃப்ரெஷ் ஆகி எல்லாம் ஃப்ரெஷ் ஆகி எல்லாமே நீங்க பாக்கலன்னா மேல கார்டுல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க சரியா. அது எல்லாத்தையுமே எல்லாமே முடிச்சு நம்ம கன்னியாகுமரி அம்மன் கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. சாரி எங்கனால அங்க வீடியோ எடுக்க முடியல, வீடியோ நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்று பகவதி கன்னியாகுமரி அம்மன் அங்க வந்து போயிட்டு வந்தாச்சு. இப்ப நாங்க எங்க போறோம் அப்படின்னா எங்களோட ஒரு க்ளோஸ் ஒர்க்குக்கு வந்த ஒரு கேர்ள்ஸ்லயே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹார்ட் க்ளோஸ் ஆன ஜின்சி, ஓகேவா, அவளோட கல்யாணம் ஆகி கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தா. பட் கல்யாணத்துக்கு வந்து எங்களால நிறைய வேலை இருந்தனால போக முடியல. இப்போ என்னன்னா அவளுக்கே தெரியாம அவ வீட்டில் போய் நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறோம். எப்படின்னா ஆதார் கார்டு எல்லாம் உஷா மேடம் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உஷா கிட்ட பேசி ஆதார் கார்டு போட்டோலாம் வாங்க வச்சு நல்லூர், அதாவது சுச்சீந்திரம் தாண்டி நல்லூருக்குள்ள போய் நாங்கள் வந்து அவள் வீட்டில் போய் சர்ப்ரைஸ் பண்ண போறோம். அதுக்கு தான் ஆன் த வேல போயிட்டு இருக்கோம். உண்மையிலே ஆன் த வே வந்து செம்ம சூப்பராக இருந்தது. ஃபுல்லா தென்னை மரம், ஃபுல்லா தென்னை மரம், அதுக்கப்புறமா இந்த தாமரை பூ செம்ம வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அந்த ரூட் நான் ஃப்ரண்ட்ல போகும்போது ஓரளவுக்கு காமிக்கிறேன். நான் ரொம்ப காமிச்சா போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் டேரக்டா அங்க போனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். ஏன்னா மேப் போட்டிருக்கேன்னா அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேனே. அவ வீட்டுல இருக்கா, அவங்க ஹஸ்பண்டும் வீட்டுல தான் இருக்காங்க. ஸோ டைரக்டா அங்க போனோன்னு அப்படியே வேறு ஷாக் ஆயிடுவோம். ஸோ அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு உண்மையாலே. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, வாட்ச் பண்ணி. ஓகே, இங்க வந்து பிரிட்ஜ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க, அந்த ரோடு போட்டுட்டு இருக்காங்க சரியா. சோ இந்த சைடு ஃபுல்லாமே வந்து செம்மையா இருந்துச்சு. அந்த தண்ணி எல்லாம் குளம், அதுக்கப்புறமா அந்த தென்னை மரம் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பரா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரியா. ஏன்னா நிறைய மரம் வச்சு இருந்தது. ஏன்னா நம்ம சைட்ல வந்து மரம் எல்லாம் அந்த அளவுக்கு பார்க்கவே முடியாது. பாருங்க ஃபுல்லா தென்னை மரம் தான். கேரளா அப்படின்றத வந்து நிரூபிச்சிட்டோம். தென்னை மரத்துல என்ன இருக்கும்? பாலம் வந்து விட்டது. ஏன்னா இதுல இருந்து அதாவது இந்த பாலம் இறங்குற இடத்துல நினைக்கிறேன். ஐ திங்க் பாலம் இறங்குற பாலத்துல போவாதீங்க, லெஃப்ட்ல போயிருங்கன்னு அவன் சொல்றான். லெஃப்ட்ல எங்க இருக்கு வழி? குளத்துக்குள்ளதான் போகணும், பொதருக்குள்ளதான் போகணும். போங்க நேரம் ஏறுங்க செல்லானே. ஏறுங்க செல்லானே அவர் ரூட் சொல்லுவார், பின்னாடி உட்கார்ந்து இருக்காரு. ஆனா என்ன வெயில் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, ரொம்ப இருக்கு வெயில். இதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும் இடம் ஃபுல்லாவே தெரியுதா. ஏப்ரல் வந்தா புதுசா பிரிட்ஜ் கட்டிக்கிட்டு இருக்கறதுனால கொஞ்சம் கடக்காம முடக்கான் இருக்கு ரோடு. ஆமா, ஆட்டி ஓட்டா. சரி, ஓகே, நாங்க ரூட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா தான் பாத்துக்கோங்க நாங்க போய்கிட்டு இருக்கிறது. வரும்போது இன்னும் உங்களுக்கு நான் டீட்டெயிலா காமிக்கிறேன் சரியா. அந்த பக்கம் சர்ச்சு, இங்க தாமரை குளம், நடுவுல ஒரு பூடம். மழை நேரத்துல எல்லாம் வந்தோம்னா வேற லெவல்ல இருக்கும் இந்த இடம் எல்லாம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லா தாமரை குளம், தென்னை மரம், வேற லெவல்ல இருக்கு. அதான் நிறைய தாமரை குளம் இருக்கு இந்த சைடு ஃபுல்லாமே. இப்பதான் கரெக்டா வந்துக்குள்ள என்டர் ஆயிருக்கோம். இதுக்குள்ள என்டர் ஆகி நாங்க வந்து ராஜீவ் நகரை தேடி கண்டுபிடிக்கணும். எங்க அப்பா பேர் ராஜீவ் காந்தி. ராஜீவ் நகர் தேடி போக இது வல்லவா ஒரு சினிமால பார்த்ததுக்கு அப்புறம் இப்பதான் நேர்ல பாக்க. நம்ம என்ன கிட்ட வந்து திரும்ப நெஜ தண்ணியா பொம்மை தண்ணியா இப்ப கரெக்டா அவங்க வீட்டுக்கிட்ட வந்தாச்சு சரியா. நான் இப்ப வந்து ஃப்ரண்ட் கேமரா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவளோட ஷாக்கிங்கான ரியாக்ஷன். ஓகே, போன்ல சொன்னா துணியே போடல, அதுக்குள்ள நைட்டி மாட்டிட்டா.
ஆமா ஆமா அந்த தனியா இல்ல வீட்டுக்காரர் கூட இருக்கா சொன்னா சங்கன் உள்ள பிராந்தி கடை இருக்குன்னாங்க பிராந்தி கடை காணோம் பிராந்தி கடை இருக்குன்னாங்க அப்பட கூட ஏங்க பிராந்தி கடை பக்கத்துல நாங்க பிராந்தி கடை அந்த ஓடுங்க லைட் போடுங்க ஜின்சி அக்கா நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆமா ஆனா வாங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஐயோ அவங்க எங்க ஹஸ்பண்ட் உனக்கு ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ சிஸ்டர். ஒன்னு இருக்கு ஸ்பெஷலான ஒரு மேட்ரு. ஆக்சுவலா எங்களுக்கு வீடு கரெக்டா தெரியல இல்லனா வீட்டுக்கே வந்திருப்போம். வெரி குட் வெரி குட். தூத்துக்குடி அதேங்க டோரா புஜி மாயாடி பேசுவார் கசம்மா. ஐயோ முடியலடா சாமி. உட்காருங்க. நைட் ஃபுல்லா துணி தச்சிட்டியா? துணி தச்சிட்டு நல்லா அத்தை கிடைச்சிருக்காங்க. தேங்க்ஸ் மா. கல்யாணத்துக்கு வர முடியல, அதனாலதான் சரி பாப்போம் அப்படின்னு வந்தேன். நாங்களும் அதுக்கப்புறம் வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்குதான் சொல்லாம வந்தோம். சர்ப்ரைஸ் ஆகும். ஆனா எனக்கு ஒரு அவளுக்கு தெரியாது. எங்களுக்கு எப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி காக்கா குயிஸ்ல யாராவது விருந்துக்காரங்க வராங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஓ ஆனா இப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப காக்கா கூவிச்சா நீ? ஆமா, நிறைய காக்கா கூவிச்சா? யார் வருவாங்க? அப்ப நான் நினைச்சேன் காலைல போன் வந்து அட்டன் பண்ணல. அப்ப அவங்களுக்கு பழகம். அதுக்கு அட்டன் பண்ண சார்ஜர்ல இருந்து திரும்பி சார்ஜ் போடுறது. இப்ப எடுத்துட்டு தான் பேசலாம் இருக்கும்போது இவன் போன் பண்ணான். அக்கா எப்படி சர்ச்சு பக்கத்துல வந்திருக்காங்க, நம்ம வீட்டுக்கு இருக்காங்க. என்னன்னு கேட்டா ஒண்ணு சொல்லாம பத்திட்டு அங்க போனாங்க. அப்படின்ட்டு யார் வராங்கன்னு தெரியாது. இது ஒருத்தங்க வராங்க இதோ அப்படி இப்படின்னு தெரியுது. என்ன ஒண்ணு சொல்லல, எது சொல்லுவான்னு தெரியும். மேக்கப் வீடியோ எடுக்க ஜூஸ் குடிங்கப்பா. இங்க குடிச்சாச்சு. யாரு பாரு ஒரு கிளாஸ் மாசா டேங்க் மேங்கோ டேங்க் சில்லுன்னு இருக்கா. எங்க சர்ச் பண்ணி போறீங்க? நம்ம பகவதி கன்னியாகுமரி அம்மன் டெம்பிள் அங்க. அதுக்கப்புறமா இன்னும் அந்த பெருமாள் கோயில் போல. திருப்பதி இன்னும் போகல. எங்க ஒரு கோயில் அவளுங்க ஜின்சிக்கா யாரு இவ்வளவு? நான் அப்படி கீழே போயிடுறேன். வழி விடுங்க. கிளம்புமா? ஜின்சியோட ஹஸ்பண்ட் இவங்க காமிக்கவே இல்லை. இவங்க தான் ஜின்சியோட ஹஸ்பண்ட். ஹாய் சொல்லிருங்க. சூப்பர். வண்டர்ல வந்து உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு பாப்போம், எப்படி இருந்தது சொல்லு. இல்ல ரொம்ப ரொம்ப நீங்களும் அழாத ஜின்சி. இல்ல நினைக்கல. போன் பண்ணி வரேன்னு சொன்னாங்க. அங்க நல்ல வந்ததுக்கு அப்புறம் போன் பண்ணிட்டாங்க. எங்க அட்ரஸ் எங்க? இல்ல எங்கேயாவது அட்ரஸ் காட்டுக்குள்ள போய் நிக்கிறதுக்கு போன் பண்ணி கேட்டலாம். அப்புறமா நினைக்கல அவங்க வருவாங்கன்னு நினைக்கல. வந்து இறங்குறதப்ப ரொம்ப உண்மையாலே வந்து இறங்கும் போது மப்டி தெரிஞ்சுது. நைட்ல இருந்தாங்க. வந்தோடனே போடு உள்ள போய் ஃபேரன் ஒலி மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்கப்
சரி ஓகே சூப்பர். கல்யாணத்துக்கு வராத இதோட முடிஞ்ச மறந்துடணும். கத்தம் கத்தம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். Bye bye. பை பை பை. ஊருக்கு வந்தா கண்டிப்பா வாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கால் பண்ணிட்டு வரேன். அவள் உனக்குதாம்மா. அவள் உனக்குதா. இவ்வளவு நேரம் கையில வச்சுட்டு கடைசியில எடுத்துட்டு போய் எனக்கு கேட்கணும்ல என்ன பை பை பை. அம்மா பை. அங்கிள் பை. Thank you அண்ணா. ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க. Thank you பை. நெக்ஸ்ட் எங்க ஜின்சி பை. பை நெக்ஸ்ட் அவ்வளவுதான் முடிஞ்சது. கண்டிப்பா. So, ஆமா ஃபோன் பண்ணி வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு சொல்லிட்டே வந்துருவோம். ஸோ இதுக்கு அப்புறமா வந்து தூக்கம் வருது. பட் வந்து போட்டிங் வேற போகணும். ஏன்னா இது வரைக்கும் போனது கிடையாது போட்டிங். ஸோ போட்டிங் தான் நெக்ஸ்ட் பிளான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிங்ல இருந்து உங்களை மீட் பண்றேன். ஓகேவா? பாய்.